வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறதா? அரசியல் வட்டாரத்தில் கடந்த 3 நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எதிர்பாராத வகையில் தமிழகத்திற்கு ரயில்வே துறை அமைச்சர் தற்பொழுது 1750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். தமிழகத்தில் சமீபத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்கும் பொழுது பாஜகவிற்கு தனது ஆதரவுகளை தெரிவிக்கும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க, மத்தியில் பாஜகவின் தனிப்பெருமை இல்லாத காரணத்தினால் எப்போ வேண்டுமானாலும் கோட்டை விடக்கூடிய கூட்டணிகள் தான் நம் பக்கம் இருக்கிறது. பலப்படுத்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு கட்சி தேவை என்பதற்கேற்ப பாஜகவும் திமுகவிற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த நிதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தமிழகத்தை தவிர மற்ற சில மாநிலத்திற்கு, குறிப்பாக பாஜகவின் கூட்டணிக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்கியது. தமிழகத்தில் 40 தொகுதிகள் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்து கூடுதலாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கஜானாவும் தற்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் வரியையும் அதிகப்படுத்த முடியவில்லை. பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் பாஜகவிற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வந்த ஸ்டாலின் மீண்டும் நேரடியான ஆதரவை கொடுக்க தயாராகிவிட்டார். அதற்காகத்தான் தற்பொழுது வேலைகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு புது மாற்றம் நிகழலாம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்களது வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 23ஆம் தேதி துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார். 27ஆம் தேதி அமெரிக்க பயணம் ஸ்டாலின் அவர்கள் நடைபெறக்கூடிய நிலையில் அடுத்து அரசியலில் மிக முக்கியமான திருப்பு முனைகள் ஏற்படுவலாம். பாஜகவிற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தினால், ஆதரவை தெரிவித்தால் மத்திய அமைச்சர் பதவி 4 வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழக்க நேரிடுமா என்பதை ஆய்வு செய்வதற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தனி குழு ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பாஜகவிற்கு ஆதரவை தெரிவித்தால் திமுக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா? பாஜகவிற்கு திமுக ஆதரவு தெரிவிப்பது புதிதல்ல. கலைஞர் காலத்திலேயே ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.